பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் ஹெவன் டிவி நேர் அனைவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்திற்காக அன்போடு வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்திற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, நான் கடந்த இரவில் சுகமாய் தூங்க சென்ற எங்களை பத்திரமாய் கர்த்தர் இந்த காலையை காண செய்தீரப்பா. கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் காரியங்களை தொடங்கும் முன்னதாக உடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அப்பாவை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த, விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. என்னென்ன நோக்கங்களோடு, என்னென்ன ஏக்கத்தோடு ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்க்கிறார்களோ, அதில் அவர்களுக்கு மிகுந்த ஆண்டவரே ஆசீர்வாதமாக இந்த ப்ரோக்ராம் அமைய கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் இல்லைப்பா, நீர் ஆண்டவரே பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டப்பா. எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு வைக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னத்துக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. கனம் துதி மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த தொழுகைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடலாம். இயேசு நீங்கே இருக்கையில் அந்த பாடல். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவர் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கள் தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கள் தானே. அதிசய தேவன் நீங்கள் தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்கள் தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்கள் தானே. எல்லாமே எனக்கு நீங்கள் தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்கள் தானே. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க
நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் மிகவும் கடினமாக காணப்படுவது சமாதானம் இல்லாத சூழ்நிலை. மக்களுக்கு எதிர் இருந்தாலும் சமாதானம் இல்லை. இந்நாட்களில் உலகம் எவ்வளவோ முன்னேறி கொண்டிருக்கிறது, ஜனங்கள் எவ்வளவோ வசதிகளோடு வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இல்லாதது சமாதானம். இந்த சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானம் என்பது தனி மனிதனில் உருவாகும் போது, அந்த ஒவ்வொரு தனி மனிதனிலும் சமாதானம் இருக்கும்போது அந்த குடும்பங்கள் சமாதானமாக செயல்படும். குடும்பங்களெல்லாம் சமாதானமாக காணப்படும் போது அந்த ஊரில் சமாதானம் உண்டாகும். ஊரில் எல்லாரும் சமாதானமாக இருக்கும்போது உலக சமாதானமே உண்டாகும். அந்த சமாதானம் மிகவும் இன்றியமையாத ஒன்று. இந்நாட்களில் நாம் பார்க்கும்போது சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள் தலைவர்கள், சமாதான உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆனால் எப்போவுமே யுத்தங்களின் செய்திகளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இது எவ்வளவு மாறுபாடான ஒரு தன்மை. சமாதான உடன்படிக்கை செய்தால் சமாதானமாக தான் இருக்க வேண்டும், ஆனால் நிகழ்வதோ யுத்தங்கள். இதை பார்க்கும்போது நாம் எப்படி எங்கிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், யார் நமக்கு சமாதானத்தை தருவார் என்று நாம் பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சமாதான பிரபு என சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த சமாதான பிரபு? உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார். இந்த வசனத்தில் கடைசியில் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசுவானவரின் பிறப்பை குறித்து அந்த வசனம் சொல்லும்போது இயேசுவானவர் தான் சமாதான காரணர், சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது இவரே சமாதான காரணர், இயேசுவே சமாதான காரணர். நமக்கு சமாதானம் வேறு எங்கும் இருந்து கிடைக்காது, இயேசுவானவரிடமிருந்து கிடைக்கும். சமாதானம் நம்முடைய நண்பர்களால், உறவினர்களால், குடும்பத்தாரால் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்தால் ஒரு சில நிமிடங்கள் சமாதானமாக இருப்போம். மறு நிமிடம் ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து நம்முடைய சமாதானத்தை சத்ருவானவன் எடுத்து போடுவான். சத்ருவானவன் எப்போதும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசாகிய சத்ரு, அந்த திருடன், நம்முடைய சமாதானத்தை அழிக்கவும் நம்மை கொல்லவும் எப்போதும் அவன் வழி பார்த்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் சமாதானத்தை பெற வேண்டுமென்றால் ஏசாயா 55வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் நாம் ஆண்டவரை தேடும்போது முதலாவதாக நாம் ஆண்டவரிடம் நம்முடைய காரியங்களை ஒப்படைக்கிறோம். அந்த நாள் நமக்கு மிகுந்த சமாதானம் உள்ளதாய் காணப்படும். இந்த அதிகாலை நேரத்தில் நாம் தூங்குவோம் என்றால் சத்ருவானவன் நம்முடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் களைகளை விதைத்து செல்வான். அதற்கு நாம் வழி கொடுக்காதபடி நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து இயேசுவின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தயக்கம் காட்டவே கூடாது. இயேசுவானவரிடம் வந்த எல்லோருக்கும் சமாதானம் கிடைத்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இரவு நேரத்தில் நாம் பலவிதமான கவலைகளினால் நிறைந்தவர்களாய் பாரத்தோடு சென்று படுத்துக்கொள்வோம். சோர்வின் நிமித்தம் படுத்து விடுவோம். தூங்கி எழும்பும்போது
எல்லா பிரச்சனைகளும் அப்படியாக நம்முடைய உள்ளத்தில் கடந்து வரும். அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வேறொரு அடைக்கலம் நமக்கு இல்லை. நாம் அந்த நேரத்தில் ஏசப்பாவின் பாதத்தில் அமர்ந்து நம்முடைய கவலைகளை நாம் சொல்லுவோம் என்றால் நமக்கு இயேசு தருகிற ஆசீர்வாதம் நிலைவரமான ஆசீர்வாதம். அந்த சமாதானம் மனுஷருக்கு எடுக்கவே முடியாது. மனுஷர்கள் தருகிற சமாதானம் ஒரு சில நிமிடங்கள், ஆனால் தேவன் தருகிற சமாதானமோ மிகுந்த சமாதானம். சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சங்கீதக்காரர் தாவீது ராஜா சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். இந்த சமாதானத்தோடு தூங்க வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவருடைய ஏசப்பாவின் துணை நமக்கு தேவை. மட்டுமல்ல, ரோமர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது, கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று, கிறிஸ்து மூலமாய் இயேசுவின் மூலமாய் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார். இன்னும் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்க்கும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் நிலைவரமானது, அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார். அப்படியாக சொல்லியிருக்கும்போது நாம் ஏசப்பாவிடம் அந்த சமாதானத்துக்காக கெஞ்ச வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த வசனம் எவ்வளவு தெளிவான ஒரு வசனம். நம்முடைய கவலைகளை, நம்முடைய எல்லா காரியங்களையும் குறித்து நாம் கவலைப்பட நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். நம்முடைய இருதயத்தை துக்கம் ஆட்கொள்கிறது. அதே நேரத்தில் நாம் ஸ்தோத்திர பலியிட்டு ஏசப்பாவின் சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது அவர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானத்தை அவர் தருவார். எப்படி? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய இருதயம், நமக்கு சமாதான கேடு வரும்போது நம்முடைய சிந்தை குளறுபடியாய் தலையில் பயங்கர பாரமாக தோன்றும். அதே நேரத்தில் இருதயத்தில் களைப்பாக தோன்றும். சமாதானமின்றி நாம் தவிக்கிற நிலைமை எல்லோருக்கும் தெரியும். எந்த ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் உலக பிரகாரமாக சரீரத்தில் அதை தாங்குவது, அனுபவிப்பது மிகவும் கடினமான காரியம். அதே நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திர பலியிட்டு நம்முடைய கவலைகளை சொல்லும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம், அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு பெரிய ஒரு சமாதானம். அது எப்படி வந்தது, நாம் எப்படி அந்த சூழ்நிலையை கடந்து வருவோம், எப்படி அந்த சூழ்நிலையை மேற்கொள்வோம் என்று நாம் கூட சிந்திக்க முடியாத அளவில் ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய மூளைக்குள்ளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளும் கடந்து வருவதை நமக்கு உணர முடியும். ஒருவேளை அந்த பிரச்சனை முடியாவிட்டாலும் கூட நம்முடைய இருதயம் சமாதானப்படும். நாம் சாதாரணமாக இருக்கிற, எல்லாம் நிறைந்து ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தோன்றுகிற மக்களை காட்டிலும் நாம் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு மிகுந்த சமாதானத்தோடு நாம் செயல்படுவது, வாழ்வதை நமக்கு உணர முடியும். ஏனென்றால் நம்முடைய பாரங்களை நாம் இயேசுவின் சமூகத்தில் போட்டுவிட்டோம். பின்ன நமக்கு பாரமில்லை. பாரமில்லாதபடி நான் பல நேரங்களிலும் ஜெபிப்பதுண்டு, ஏசப்பா என்ன நிகழட்டு, என்னுடைய இருதயத்தை சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு நல்ல தூக்கத்தை தாருங்கப்பான்னு ஜெபம் பண்ணுவது என்னுடைய வழக்கம். நாம் பிறகு நினைத்து பார்த்தால் எப்படி இந்த சிச்சுவேஷனை நான் கடந்து வந்தேன், எப்படியாக நான் இப்படி ஒரு கவலை இல்லாதது போல ஃப்ரீயாக வாழ்கிறேன் என்று நினைத்து பார்ப்பதுண்டு. எல்லோருக்கும், உலகத்தில் மனுஷராய் பிறந்த எல்லோருக்கும் அவரவருக்கு சுமக்கத்தக்க பாரங்கள் உண்டு. ஆனால் அதை பெருசாக நினைத்து மனிதர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு நாமவே அதை சால்வ் பண்ண போகும்போது நமக்கு பயங்கர
சமாதான கேடாக இருக்கும், நமக்கு அது டயர்டாக இருக்கும். அதே சமயம் நாம் இயேசுவின் பாதத்தில் அந்த காரியங்களை நாம் விட்டுவிட்டோமானால் ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரையும் நான் கேட்கிறேன், நமக்கு என்ன பாரம் இருந்தாலும் நாம் நம்முடைய சமாதான கேடு வரும்போது நாம் மற்றவர்கள் மீது பழி சாராமல் நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய நிலைமையை உள்ளதை உள்ளபடியே சொல்லி நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும்போது கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவார். அதை நமக்கு உணர முடியும். அந்த சூழ்நிலையிலும் வெற்றியான ஒரு காரியத்தை நமக்கு செய்வார். சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் சற்று தாமதித்தாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு காப்பார். இனி நாம் பார்க்கும்போது நாம் மற்றவர்களுக்கு எப்படி சமாதானத்தை கொடுப்போம், அதில் 1-2 காரியங்களை சொல்லி ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை எப்படி கொடுப்போம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் எப்படி சமாதானம் பண்ண முடியும் என்றால் நாம் அதற்கும் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, என்னை ஒரு சமாதானம் பண்ணுகிறவளாய், சமாதானம் பண்ணுகிறவனாய் மாற்றும். ஒரு பிரச்சனையான இடத்தில் நான் போகும்போது அந்த இடத்துல சமாதானம் வர வேண்டும் என்ற ஒரு ஜெபம் நமக்கு தேவை. பலர், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய சில காரியங்களை வந்து சொல்லும்போது நாம் அவற்றை பிறரிடம் கூறி கோள் சொல்லி பிரச்சனையை பெரிதாக்காதபடிக்கு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அவர்களுடைய பாரத்தை அப்படியே அவர்கள் சொல்லும்போது என்ன என்றே தெரியாதபடி அவர்கள் உள்ளதையெல்லாம், மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டி விடுவார்கள். அதை கேட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அப்போது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். நாம் தேவனுடைய புத்திரிகளாய் மாறுவோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. மட்டுமல்ல, அப்படியாக அவர்கள் பல பாரமான காரியங்களை சமாதானமில்லாத நேரங்களில் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்தால் அவர்களை அன்பாக உபசரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை பரத்திலிருந்து பெற்று சொல்வது போல, ஏசப்பா, நான் சொல்லுகிற ஆலோசனை அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு நேர்மறையான காரியங்களை சொல்லிக் கொடுத்து சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். அப்படி அவர்களை சமாதானப்படுத்தும் போது நாம் அவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். எத்தனையோ மக்கள் சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்ய ஓடுகிறார்கள். ஆனால் நாம் அதை குறித்து சிந்திக்கிறதில்லை. நாம் நம்முடைய காரியத்தை மாத்திரம் சிந்தித்து கொண்டே வாழ்வோம். அப்படியாக இல்லாதபடி சமாதானமற்று இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஒருவேளை நம்முடைய ஜெபத்தினால் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் கூட தப்பிக்கப்படலாம், சந்திக்கப்படலாம். அப்படியாக வரும்போது அதற்கான ரிவார்டு, பரிசு நமக்கு கிடைக்கும். இதை உள்ளத்தில் கொண்டு நாம் மற்றவர்களுடைய சமாதானத்துக்காக, உலக சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவருடைய சமாதானத்துக்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படியாக ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருவார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதுபோல் நாமும் சமாதானம் இல்லாதிருக்கிற மக்களை பேராக நமக்கு தெரியும் என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அப்போது நம்முடைய சிறையிருப்பு மாறும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற மக்கள், ஆறுதலின்றி சமாதானமின்றி தவிக்கிற மக்கள், கொடிய நோய்களினால் அவதிப்பட்டு சமாதானமின்றி தவிக்கிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. நமக்கு தெரிந்தவர்கள் உண்டு. அந்த தெரிந்தவர்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அது நமக்கும் ஆசீர்வாதமாய் முடியும். இப்படியாக நம்மால் இயன்றவரை மற்றவர்களுடைய சமாதானத்துக்காக சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் வாழ முயலும்போது மேலும் மேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, வசனத்தின்படி நாம் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவோம். தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவதை காட்டிலும் பெரிய ஸ்லாக்கியம் வேறொன்றுமே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு. பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தையும் வேற அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்குரியது தான் தேவனுடைய ராஜ்யம். அப்படியாக நாம் வாழும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவகாசிகளாய் நாம்
மாறுவோம். எனவே நாம் நினைவில் வைத்து கொள்வோம், இந்த காலை நேரத்தில் நம்முடைய பாரங்களை நினைத்து நம்முடைய கவலைகளை நினைத்து சமாதான கேடை உண்டு பண்ணுவதை காட்டிலும் மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தை நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய கஷ்டம் ஒன்றுமில்லாதது போல ஆகும். நாம் நம்மை விட மற்றவர்களுடைய காரியங்களை, நம்மை விட கஷ்டப்படுகிறவர்களுடைய காரியங்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்க முன் வருவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற வசனத்தை நீர் தந்தீர் ஆண்டவரே. ஏசப்பா, பல நேரங்களிலும் நாங்கள் சமாதான கேடை உண்டு பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. எந்த இடத்திலும் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஆண்டவரே வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாருங்கப்பா. இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் எங்கள் உள்ளங்களில் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த வசனம் எங்கள் உள்ளத்துக்குள் எப்போதும் ஆண்டவரே பேசி கொண்டிருக்கட்டு தகப்பனே. வீட்டிலே ஆனாலும் வெளியிலே ஆனாலும் வேலை செய்கிற இடத்துல ஆனாலும் எங்கு சென்றாலும் அப்பா ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், அப்படியாக கர்த்தர் எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் தப்பி போகாதபடி, தவறி போகாதபடி, மற்றவர்களை சமாதான கேட்டுக்கு நேராக நடத்தாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் விவேகத்தையும் தந்து எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க. எங்களுக்கு தாங்குகிற குணத்தை தாருங்க, சகிப்புத்தன்மையை தாருங்கப்பா. மற்றவர்களோடு ஆண்டவரே அப்பா அன்பு செலுத்த உள்ள நல்ல மனசை எங்களுக்கு தாருங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியின் நிமித்தம் நாங்கள் இந்த வசனங்களை பேசுகிறோம் தகப்பனே. இதற்கு காரணமாக இருக்கிற ஆண்டவரே ஹெவன் டிவியை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இதன் நிமித்தம் உலகெங்கும் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம் அப்பா. எப்படியெல்லாம் இந்த வசனங்கள் கடந்து செல்கிறதோ, என்ன நோக்கத்தோடு இந்த வசனங்கள் ஆண்டவரே சொல்லப்படுகிறதோ அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் வீணாய் திரும்ப கூடாதப்பா ஆண்டவரே. இந்த வசனங்கள் கேட்கும்போது ஆண்டவரே கேட்கிறவர்களின் உள்ளங்களில் அவை கிரியை செய்து ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி அந்த வசனம் ஆண்டவரே அவர்களில் செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் திறந்து ஆண்டவரே கொடுக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த டிவிக்கு எதிராய் போராடாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக தகப்பனே. இந்த டிவி ஊழியத்தை ஏற்றெடுத்து நடத்துகிற மேத்யூ பிரதருக்காக உடைய சமூகத்தில் வருகிறேன் தகப்பனே. நாட்களில் ஆண்டவரே அவர் மிகவும் ஆண்டவரே கடுமையாய் உழைக்கிறதை நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே மிஷனரி ஊழியங்கள் ஆண்டவரே, கட்டட வேலைகள் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள், பிள்ளைகளுடைய கல்வி ஊழியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அவர் செய்யும்போது ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த பிரசன்ன உம்முடைய பலன் அவருக்கு உதவியாக இருக்கட்டப்பா. நீர் தாங்குங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியங்களை எப்படியெல்லாம் அவர் செய்ய வேண்டுமோ அதற்கான வழிவகைகளை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்கப்பா, உற்சாகத்தை கொடுங்கப்பா. பலவீனங்கள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா இயேசுவே. இன்னும் அதிகமாக அந்த குடும்பமாய் அவர்கள் உடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே மிஷனரிமாராக இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. எதிர்ப்புகள் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் ஆண்டவரே அவர்கள் உடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தாவே நீர் அவர்களை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. மக்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து சேரட்டப்பா. குமாரன் இழுத்துக்கொண்டால் ஒழிய ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டென்று சொன்னீரே ஆண்டவரே. பயங்கரமான பாவ கட்டுகள், சாப கட்டுகள், பலவீன கட்டுகள் அப்பா, மந்திர கட்டுகள் அப்பா, பில்லி சூனிய கட்டுகள் எல்லாவற்றிலும் அகப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவீங்கப்பா இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரும் விடுதலை அடையட்டப்பா ஆண்டவரே. மிஷனரிமார்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரே, சுகத்தோடு, பலத்தோடு தங்கள் கடமைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்கு எதிராக எந்த சக்தியும் எழும்பாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா
ஆண்டவரே அவர்களை மென்மேலும் நீர் ஆண்டவரே பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு சுவாமி உம்முடைய திருக்கரத்தில் மறுபடியுமாய் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே, இந்த இடத்துல ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என்ன ஒரு சின்ன ஊழியமானாலும் பெரிய ஊழியமானாலும் ஒவ்வொருவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இந்த புதிய வருஷத்தை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீரப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் காணப்படட்டு கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா தோல்விகளும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் மாறுகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு காணப்படட்டு கர்த்தாவே. அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற ஆண்டாய் காணப்படட்டு கர்த்தாவே. சுகபத்திரமாய் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விதமான பலவீனங்களோ நோய்களோ ஆபத்துகளோ ஒன்று யாருக்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பங்களை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்ப ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. குடும்பத்துக்குரிய நன்மைகளை கர்த்தர் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு ஒன்று சேரட்டு கர்த்தாவே. ஏசப்பா அப்படி பிரிந்து சென்ற பிள்ளைகள், பிரிந்து சென்ற பெற்றோர்கள், ஆண்டவரே சகோதரங்கள் எல்லாரும் மறுபடியும் வந்து சேருகிற ஒரு ஆண்டா இருக்கட்டப்பா. ஏசப்பா தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. புருஷர்களை இழந்து மனைவிகளை இழந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர்தான் ஆறுதல் படுத்துங்கப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து வழி நடத்துங்கப்பா. எங்களை எல்லாம் ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்கப்பா. கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.